பேறுகால வேதனை, இந்த லேபர் பெயின் இருக்கு பாருங்க. ஒரு மனிதன் மார்பை துப்பாக்கி தோட்டாக்கள் துளைக்கிற போது ஏற்படுகிற வலியை விட அதிகமானது. இது அறிவியல் கணக்கெடுகிறது. துப்பாக்கி தோட்டா துளைக்கிற போது 50 டாஸ் பெயின் என்றால், குழந்தை வெளியே வருகிற போது அவளுக்கு வருகிற வலி 60 டாஸ் பெயின், 10 டாஸ் அதிகமாக இருக்கிறது. மகாத்மா காந்தி துப்பாக்கி வாங்கும்போது 3 முறை வாங்கியிருக்கிறார். அதை விட அதிகமாக 3 பிள்ளையை பத்திருந்தான்னா அதை விட அதிகமான வேதனை அனுபவிச்சிருப்பா. அதான் லேபர் பெயின். அந்த வலி எப்படித்தான் பெண்கள் தாங்குகிறாங்கன்னு தெரியாது. அது பெண்ணாக பிறந்தா தெரியும். ஒவ்வொரு முறையும் அந்த பேறுகாலம் நடக்கிற போது அந்த வேதனை தாங்க முடியாமல் மனசுக்கு நினைப்பாளாம் அவ. சே, இந்த மனுஷனால் வந்த வேதனை இது, அற்ப சந்தோஷத்துக்காக இப்படி வேதனையாக இருக்க. இனிமேல் இந்த குழந்தைய பெற்ற பிறகு அடுத்த குழந்தைய பெற்றுக்கிற மாட்டேன். வீட்டுக்காரர் பக்கத்தில் வந்தால் ராத்திரி பக்கத்தில் விட மாட்டேன், கதவை சாத்திடுவேன், வெளியே விட்டு நடையை மூடிடுவேன் என்று மனசுக்குள்ள நினைப்பாளாம். ஆனால் அந்த வைராக்கியம் எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறது தெரியல. அந்த பேறுகாலம் முடிஞ்சு அந்த பையனுக்கு 1 வயசு ஆகிறதுக்குள்ள அடுத்த பையன் ரெடி ஆகிடுவான் என்பது போல் கிராமத்தில் பேசுவாங்க. இந்த வைராக்கியம் வரும், ஆனால் போயிடும். இது பேர் பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க.